உருவாய் அருவாய் உலகாய் குலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துலேருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்கறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா. 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்றைக்கி குருவை வணங்கிறது எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா. அப்போ எல்லா விதத்தில் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படி கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் மீனராசி நண்பர்களே. சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் இருப்பார். சனி பகவான் வக்கரம் பெற்று இந்த தனுசு ராசியை பார்க்கிறார். மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற காலகட்டங்களில் சனியின் பார்வையும் இந்த சந்திரன் மேலே இருக்கும். சந்திரனானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பார். 5க்கும் 10க்கும் பரிவர்த்தனைன்னு இருக்கும். இந்த 5ஆம் இடம்னாலே லட்சுமி ஸ்தானம்னுவோம், 10ஆம் இடம் கர்மத்தை கொடுக்கும்னுவோம். இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு மாற்றங்கள் இருப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் பெருகும், பயணங்கள் ஜாஸ்தி கொடுக்கும். அதனால் வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களில் நிறைய இருக்கும். நிறைய ப்ளஸஸ் வாரம் முதல்லே இருக்குது. லாபஸ்தானத்துக்குள்ளே மகர ராசிக்குள்ளே சந்திரன் உள்ள வருவார். குரு, சூரியன், புதன் நேரடியாக பார்த்து விடுவார்கள். 7ஆம் பார்வையாக இவருடைய லாபத்தை பார்ப்பதனாலே நல்ல லாப பலங்கள் பெருகும். 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து லாபத்தை பார்க்கிறார். 5-11 அப்படின்னு சொல்லுவோம். 5-11 போது புத்தியினால் வரக்கூடிய லாபங்கள்,
குழந்தைகளினால் வரக்கூடிய லாபங்கள், சிக்கல் இல்லாத வாழ்க்கை திறன்கள், ஸ்மார்ட்னஸ், எஃபிஷியன்சி, இதெல்லாம் கிடைக்கும். அப்போது அதெல்லாம் உங்களுக்கு மாற்றி யோசிக்கக்கூடிய இனோவேஷன், நியூவான்சஸ் விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்போ கடைகளிலே மாற்றி யோசித்து விரிவாக்கம் செய்வது, கொஞ்சம் டிஸ்பிளேலாம் மாற்றுறதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்படிலாம் பார்த்தா லாபம் கூட கூடும். டமாக்கா, ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தள்ளுபடியினால் வரக்கூடிய லாபங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நன்மையாக மாறும். இந்த அவிட்ட சதய பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் சாரத்துக்குள்ளார கும்பராசிக்குள்ளார் 12ஆம் இடத்துக்குள்ளார் வருவார் சந்திரன். அப்படி வரும்போது கேதுவினால் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், 3ஆம் இடத்துக்கான சுக்கிர பகவான் கன்னிராசியிலே நீச்சம் பெற்று உங்கள் ராசியினுடைய சனி பகவானை வக்கரத்தில் இருக்கிறவரை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த 12ஆம் இடத்துக்குள்ளே வர இந்த சந்திரனானவர் உங்களுக்கு சில சிக்கல்களையும் கொடுப்பார். கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தெளிவான சிந்தனை இல்லாமல் சில சிக்கல்களை மாட்டிக்கொள்ளுகிற வாய்ப்புகளும் இருப்பதனாலே யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேணாம், கடன் வாங்கவும் வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போடவும் வேணாம், அடுத்தவனுக்காக சிபாரிசு செய்ய வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது. பெருசாக யோசித்து ப்ராஜெக்ட் எதுவும் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போகாதீங்க. தேவையில்லாத இதை நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். மனது கற்பனைக்குள்ளே இருக்கும். கற்பனை நிஜமாவதற்கு கஷ்டங்களும் உண்டு. அதனால் கொஞ்சம் கற்பனை குதிரை மட்டும் ஓட்டிட்டு ரியாலிட்டிக்கு நிதர்சனமாக அமைதியாக இருந்துறது நல்லது. இது மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சிக்கல் உண்டு. அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தினுடைய முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்க வெற்றி உண்டு. சிக்கல்கள் தீரும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.